அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் தாயின் அன்பு சேர்த்து இங்கே நிரந்தரம் தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம் தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் வாருங்கள் இறை மக்களே கடல் அலையெனவே வாரி வாருங்கள் இறை மக்களே கடல் அலையெனவே வாரி நாம் அன்புள்ளம் கொண்டு போரினமாக அவர் புகழ் பாடிடுவோம் நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம் சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம் சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம் வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம் வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம் தேவன் அரசன் மலர்ந்திடுமே அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம் வாருங்கள் இறை மக்களே கடல் அலையென வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே கடல் அலையென வாருங்கள்
ஒளி மனதில் கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோம். அருள்மொழி மனதினில் கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோம். மனிதனில் மனிதம் மலர்ந்திடவே எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். மனிதனின் மனிதம் மலர்ந்திடவே எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். உரிமைகள் உடைமைகள் அடைந்திடவே இயேசுவின் கொள்கைகள் ஏற்றிடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். வாருங்கள் இறை மக்களே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து
வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம், தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். பாராய் இறை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்றி இறையாசி தரவே ஆயரை நீர் வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. பலியினில் கலந்து இறையாசி பெறவே இறை மக்களே வருக. பலியினில் கலந்து இறையாசி பெறவே இறை மக்களே வருக. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித வியாழன் அன்று புலர்ந்த பொக்கிஷம். இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக தனது மக்களுக்கு வழங்கியதன் பெருமிதம். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொழிந்த வேத வாக்கினை அவர் தம் மக்களாகிய நாம் இறை அழைத்தல் என்ற பெயரில் நிறைவேற்றுகின்ற வரப்பிரசாதம். இதன் அடிப்படையில் தூய பேதுரு முதல் இன்று நம் மண்ணில் இன்றைய நாளில் குருவாக திருநிலைப்பட இருக்கும் நம் மண்ணின் மைந்தர் திருத்தொண்டர் எம் ஜான்பால் தனது இறை வாழ்வில் நீதியும் அன்பும் நிலை பெறவே என்ற விருது வாக்கினை தனது வாழ்வாக ஏற்று மறைப்பணியும் என் சமூக பணியும் ஆற்றிட தன்னையே வழங்க இருக்கிறார். இப்போது சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படும் நமது ராயன்பதி மண்ணிலே இதுவரை எத்தனையோ குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் இறை அழைத்தலில் தங்களையே முழுமையாக அர்ப்பணம் செய்து ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்ற பணிகளை அயராது ஆற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் பணிவாழ்வு பாதையில் மற்றொரு மைல்கல்லாக இன்றைய நாளில்
குருவாக திருநிலைப்பட இருக்கும் திருத்தொண்டர் எம் ஜான்பால் நாற்பட்டைன் சபையில் சேர்ந்து இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். புனித நாற்பட் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் 1080ஆம் ஆண்டில் அரசவை அதிகாரியாக பணியாற்றிய ஹெர்பர்ட் ஹெட்விச் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர். நாற்பட் இளம் வயதிலேயே ஆலய பணிகளிலும் பாடற் குழுவிலும் சேர்ந்து இறைவனுக்காக பணி செய்து வந்தார். குதிரை ஒன்றில் நெடுந்தூரம் பயணம் செய்யும்போது மின்னல் தாக்கி மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டும் இறைவன் அருளால் உயிர் பிழைத்து வந்தார். அதற்கு நன்றியாக தன்னை ஒரு குருவாக மாற்றிக்கொண்டு இறையழைத்தல் பணிக்காக ஒரு துறவு சபையை 1121ஆம் ஆண்டு நிறுவினார். குருவாக இருந்த புனித நாற்பட் ஆயராகவும் பேராயராகவும் உயர்த்தப்பட்டார். 1582ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் கிரகோரி அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். நற்கருணையின் பாதுகாவலனாகவும் ஏழைகளின் நண்பனாகவும் அமைதியின் தூதுவனாகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட புனித நாற்பட்டின் வழியாக தொடர்ந்து புனிதர் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகிலே நல் மனப்போக்கு உன்னதங்களிலே கடவுளுக்கு உலகிலே நல் மனப்போக்கு இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிகின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆண்டவரே எங்கள் இறைவா, மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றேன். குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்டும் துராவின் திரு தொண்டர் ஜான் பால் உமது திருவிழத்துக்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இவர் தம் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்தவர்கள். இறைவனுக்காகவும் இறை மக்களுக்காகவும் நம்மை நாமே வழங்க வேண்டியவர்கள். இறை பணிக்காக முழுவதுமாக நம் வாழ்வினை அர்ப்பணிக்க வேண்டியவர்கள். அதனால்தான் எரோமியா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார்: தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்பே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று. இறைவனின் திருப்பணிகளை நிறைவேற்ற அழைக்கப்பட்ட நாம் எரோமியா இறைவாக்கினர் சொல்கின்ற இறை மொழிகளுக்கு செவிமடுப்போமாக. முதலாம் வாசகம்.
இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 4 முதல் 10 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எல்லாவற்றையும் சொல்ல கட்டளையிடுகின்றனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களிடம் அத்தனைக்கும் இறைவா குறைக்க மக்களிடம் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தீரே. இத்தனைக்கும் இதுவரைக்கும் நான் சிறு பிள்ளை. எப்படி நான் பேசுவது அறிந்திடவில்லை. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாயிருக்க நாம் செய்ய வேண்டியது நமது சகோதர சகோதரிகளுக்கு இறையரசின் நற்செய்தியினை எடுத்து சொல்வது என்று தூய பவுலடிகளார் சொல்கிறார். நமது வாழ்விற்கு முழு பலனையும் பெற்றுக்கொள்ள நமக்கு முற்றிலும் உறுதுணையாய் இருப்பது இறைவன் மீது நாம் கொண்டுள்ள மாற்ற முடியாத பற்று ஒன்றே ஆகும். நம்மிலே வாழும் நமது கடவுள் அவர் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு மீட்பை வழங்குகிறார் என்பதை எடுத்துச் சொல்லும் இரண்டாம் வாசகத்திற்கு இப்போது நம் உள்ளங்களை உரிமையாக்குவோம். இரண்டாம் வாசகம். புனித பவுலடிகளார் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6 முதல் 16 வரை. இவற்றை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாயிருப்பாய். நீ பின்பற்றி வருகின்ற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய். உலக போக்கிலான புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இறைப்பற்றில் நீ வளர பயிற்சி மேய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பலன் தரும். ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைத்து வருகின்றோம். அவரே எல்லோருக்கும், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும் மீட்பர். இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்து வா. நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து
மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடைகளை குறித்து அக்கறையற்றவனாயிராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து, இவைகளிலே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வை பெற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கவிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறியது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இதோ வருகிறேன் என்று ஒருமையில் பதில் சொல்லி தன்னுடைய விருப்பத்தை முன்வைத்து குருத்துவத்திற்குள் அடியெடுத்து வைக்க முன்வருகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர் முன்வருக. திருத்தொண்டர் எம். ஜான் பால். பேரருள் தந்தையே, நம் சகோதரர் இவரை குருத்துவ நிலைப்படுத்த அன்னையாம் திரு அவை தாங்களை கேட்டுக்கொள்கிறது. இப்பணிக்கு இவர் தகுதி உள்ளவர் என உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர் தகுதி உள்ளவர் என சான்று பகிர்கிறேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் ஜான் பால் இவரை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். இப்போது நாம் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என்று கரவொலி எழுப்பி கூறுவோம். இறைவனுக்கு நன்றி. உலக
மக்களுக்கும் பணிபுரிய தாராள உள்ளத்தோடும் தியாக சிந்தையோடும் அர்ப்பணித்த இந்த பெற்றோர்களுக்கும் திருச்சபையின் பேராலும் நார்பர்ட் சபையின் பேராலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மின்னல் இடி முழங்க என்ன பண்ணுறாரு? அப்படி பார்த்துட்டு நின்னாரா? கீழே விழுந்துட்டார். புனித பவுலுடைய அப்படித்தானே விழுந்தார் இல்லையா? அதுபோல் அவருக்கு ஒரு நிகழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நிகழ்வு இறைவனுடைய அனுமதியோடு நடக்கின்றது. சந்தர்ப்பத்தினால் அல்ல, இறை திட்டத்திலே அது நன்மையோ தீமையோ கஷ்டமோ நஷ்டமோ இறைவனால் அனுமதிக்கப்படுகின்ற ஓர் இறை தலையீடு. அவர் குறுக்கிடுகின்றார். அந்த நார்பட்டை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அந்த நிகழ்வு. இதிலிருந்து நாம் அனைவருமே திருமணமானவர்கள், ஆனாதவர்கள், குருக்கள், ஆயர்கள், மடாதிபதிகள், நம்ம எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான ஒரு பாடத்தை இந்த சபை தலைவர்களிடம் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இறைவன் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களில் பலர் வழியாக பல நிகழ்வு வழியாக குறுக்கிடுகின்றார். அதை நாம் பல சமயங்களில் சட்டை செய்யாமல் விட்டு விடுகின்றோம். ஏதோ நடந்துச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம், பை சான்ஸ் ஆங்கிலம் சொல்லுவோம், பை ஆக்சிடென்ட், நத்திங். No incident happens to be an accident. It is all planned by God from eternity for our own salvation as well as for the salvation of all through us. குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் மாமியார் மருமக சண்டையாக கூட இருக்கலாம். உதாரணமாக அதன் வழியாகவும் இறைவன் பேசுகின்றார். ஒரு செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. விசுவாச பார்வையோடு எந்த ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்கின்ற பொழுது இறை சித்தமாக நாம் முதலாவதான அழைப்பின் மேல்தான் குருத்துவ துறவர அழைப்பு கட்டப்படுகிறது. அது என்ன அழைப்பு? இறை அரசை நிலைநாட்டும் அழைப்பு. நம்மளாம் நினைக்கிறோம் சாமியில கன்னியாஸ்திரிக்கு வேலைப்பா. இல்லை, ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவருக்கும் இந்த அழைப்பு உண்டு. நீங்களும் நாங்களும் இறை ஆட்சியை சமைப்பதற்கு, கட்டி எழுப்புவதற்கு, நிலைநாட்டுவதற்கு அழைப்பு பெற்றவர்கள். இந்த அழைப்பின் மேல்தான் அவர் குருவாக ஆகின்றார். அந்தந்த சபையினுடைய தனி வரத்தின் மூலமாக இந்த இறை ஆட்சியை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள், தங்களிலும் பிறரிலும். அந்த வகையிலே நார்பர்டைன் சபை, நம்முடைய அன்பு தியாகோன் திருத்தொண்டர் சேர்ந்திருக்கக்கூடிய சபை நார்பர்டைன் சபை, அந்த சபையினுடைய தனிவரமாக அவர் கொடுத்ததை நான் சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இறை ஆட்சியை தங்களுடைய தனி வரமான ஜெபத்தில் ஊன்றிய வாழ்வில் நற்செய்தி விழுமியங்களை தியான உள்ளத்துடன் செயல்படுத்துவதன் மூலம் அவர்கள் இறையாட்சியை சமைக்க முன்வருகிறார்கள். குறிப்பாக இறையாட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஜெபம், நற்செய்தி விழுமைகளை உள்வாங்குதல், தியான சிந்தனையுடன் சேவை செய்தல், இதன் வழியாக நார்பர்டைன்ஸ் குழும உறவை வளர்க்க பணிக்கப்பட்ட இடத்தில் நிலைத்து இருப்பார்கள். பணியின் காரணமாக அவர்கள் பல இடங்கள் போகலாம் வரலாம். ஆனால் அவர்கள் எங்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த இடத்தில் அவர்கள் கூடி வர வேண்டும். அங்கு தங்களுடைய அனுபவங்களை எவ்விதமாக திருத்தூதர்கள் இயேசுவோடு பகிர்ந்து கொண்டார்களோ அதுபோல் அவர்கள் தங்களுடைய குழுமத்திலே தங்களுடைய பணியின் அனுபவத்தை, இன்பம் துன்பம், பட்ட கஷ்டம்,
பெற்ற அவமானம், செய்த காரியத்தில் வெற்றி அல்லது தோல்வி என்று பல நிலைகளில் தங்களுக்குள் அந்த அனுபவங்களை பகிர்ந்து ஜெபத்துடன் கூடிய நிலையில் உறவை கட்டி எழுப்புகின்றார்கள். இவ்விதமாக இறை அரசின் பண்புகளான பகிர்வு, மன்னிப்பு, கனிவு, ஒருவர் ஒருவர் மதித்தல், மகிழ்வு, அன்புறவு போன்றவற்றை கடைபிடித்து தங்கள் குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் இறை அரசை கட்டி எழுப்ப நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றின் வழியாக பிறரிலும் தங்களிலும் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை, குணங்களை, பண்புகளை நிலைநாட்டுகிறார்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, துறவற வாழ்வு பற்றி வத்திக்கான் சங்க ஏடு திருச்சபை எண் 19 இவ்விதமாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி வேண்டிய பின்பு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். தம்மோடு இருக்கவும் கடவுளின் ஆட்சியை பறைசாற்ற அனுப்பவும் அவர்களுள் 12 நியமித்தார். தொடர்ந்து 5ஆம் எண்ணில் முதலில் இறைமகனும் மானிட மகனுமான கிறிஸ்துவில் இந்த ஆட்சி வெளிப்படுகிறது. இக்கிறிஸ்து தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் பால் ஒரு வகையிலே இந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று நான் கூறுவேன். அவரும் இறை ஆட்சியை பறைசாற்ற, குறிப்பாக இறை அரசனுடைய குணங்களிலே, அது பண்புகளிலே 2 மிகவும் அடிப்படையான பண்புகளிலே 2 பண்புகளை தன்னுடைய விருது வாக்காக எடுத்துக்கொண்டுள்ளார். நீங்கள் வாசித்திருப்பீர்கள். யாராவது சொல்ல முடியுமா? அவருடைய விருது வாக்கு என்ன போட்டிருக்கு? நீதியையும் வாசிங்களா? சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீதியிலும் அன்பிலும் தன்னையே அர்ப்பணித்து இறை அரசை நிலைநாட்டவே. அன்பிலும் நீதியிலும், அல்லது நீதியையும் அன்பையும் நிலைபெறச் செய்ய. எங்கு? இந்த உலகத்தில் தொடங்கி மறு உலகில் நிறைவை அடையக்கூடிய நிலையில். ஆகவே அன்பு சகோதரர் தியாகோன் ஜான் பால் இந்த நீதியையும் அன்பையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற கருத்திலே இன்றைய உலகில் திருச்சபை வத்திக்கான் சங்க ஏடு எண் 72 கூறுகிறது. இன்றைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் செயல்முறையில் பங்கு கொண்டு நீதி, அன்பு ஆகியவற்றை வளர்ப்பதற்காக போராடும் கிறிஸ்தவர்கள் மனித குலத்தின் வளமைக்கும் உலக அமைதிக்கும் தாங்கள் பெரிதும் உதவி அளிக்க முடியும் என்பதை உணர வேண்டும். தொடர்ந்து கூறுகிறது, எவரவர் கிறிஸ்துவுக்கு செவிமடுத்து முதலில் இறை ஆட்சியை தேடுகிறார்களோ அவர்கள் ஆங்கு தம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உதவி புரிய தேவையான அதிக ஆற்றலும் தூய்மையும் கொண்ட அன்பை கண்டு கொள்ள முன்வருகிறார்கள். மேலும் இந்த அன்பின் உந்துதலால் தூண்டப்பட்டு நீதி பணியை நிறைவேற்றிடவும் அவர்கள் முன் வருவார்கள். அவருடைய இலக்கு அல்லது விருது வாக்கு மிக அருமையாக 1962, 63, 64 நடந்த வத்திக்கான் சங்க ஏடுகளிலே ஒன்றான இன்றைய உலகில் திருச்சபையில் கூறப்பட்டிருக்கிறது.
முன்னுரை வாசித்த சகோதரியும் அதை பற்றி கூறினார்கள். மறைபணி சமூக பணியில் தன்னை இணைத்து கொள்ள தியாகோன் முன் வருகிறார் என்று. அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாக நீதி தழைத்தோங்கும். மக்களை அன்பு செய்கின்ற பொழுது மக்களிலே நீதியை நிலைநாட்ட தைரியமாக முன்வரும். உதாரணமாக கூறுகின்ற பொழுது அருமையான எளிமையான தாழ்மை மனம் கொண்ட நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இறைப்பாதம் சேர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப ரீசண்டாக நடந்த ஒரு நிகழ்வு, அமெரிக்கா ஜனாதிபதி தேர்வு. 2 கட்சிகளும் அவருடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்பொழுது வெற்றி அடைந்த ட்ரம்ப் ஜனாதிபதி ஓட்டு வாங்குவதற்காக நான் சுவரை எழுப்புவேன், கஷ்டப்படுகின்ற மெக்சிகோ மக்கள் உள்ளே நுழையாதபடி, அகதிகளாக வரக்கூடியவர்கள், கடல் வழியாக வருகிறவர்கள், இப்படிப்பட்டவெல்லாம் நான் தடுத்து நிறுத்துவேன், அவர்கள் சரியான முறையில் வந்தால் எல்லா உதவியும் செய்வேன் என்ற ஒரு கருத்தையும் சொன்னார். அடுத்த கட்சி நாங்கள் சுவரை எழுப்ப மாட்டோம் என்று சொன்னார்கள், ஏழைகளுக்காக இருப்போம் என்று. இவர் வெற்றி பெற்றார். பாப்பரசர் அந்த நேரத்திலே சொன்ன அருமையான நீதியின் குரல் ஒலித்தது. அந்த கருத்தை மிகவும் கண்டித்தது. One who builds walls cannot be a Christian. அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி இப்பேற்பட்டவர், உலகத்துக்கு எல்லாம் வாட்ச்மேன். எங்கேயாவது சொன்னால் அவங்க தான் போய் நிற்பாங்க. அவர்களுக்கு நீதியின் குரலாக, கண்டனத்தின் குரலாக அவர் சவால் விடுகின்றார். யாரெல்லாம் தடுப்பு சுவரை, உறவை அறுப்பதற்காக எழுப்புகிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது என்று. மக்களை வாஞ்சியோடு நேசித்தவர். எத்தனை நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், இந்துக்கள், பௌத்தர்கள் என்று எல்லோருமே அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, புகழாரம் சூட்டுகிறார். ஏன்? அவர் நேர்மையான உண்மையான தோடு அன்பு செய்தார். யார் எவர் கருப்பு சிகப்பு ரோசா என்று அவர் பார்க்கவில்லை. பணக்காரன் ஏழை, உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்று அவர் பார்க்கவில்லை. எல்லோரையும், கிறிஸ்து எல்லோரையும் அரவணைத்து எல்லாருக்கும் எல்லாமுமாக இருந்து சென்றிடம் நன்மை செய்து போல அவர் வாழ்ந்தார். அவர் தைரியமாக எடுத்து சொன்னார். அன்பு இருக்கின்ற பொழுது அங்கு துணிச்சல் வரும், துணிவு இருக்கும், நீதிக்கு குரல் கொடுக்கும், தவறுகளை கண்டிப்பதற்கான கண்டன குரலை ஒலிக்கச் செய்யும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஒரு குடும்பத்திலே இப்போல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை, அதுலேயும் சண்டை வருது. எதில் வச்சு? நிலம், நகை. நேற்று ஒரு 52 வயசு விதவை ஃபோன் பண்ணுறாங்க, பிள்ளை இல்லை, கையெழுத்து போட சொல்கிறாங்க ஃபாதர். எனக்கு தெரிந்த சகோதரி, எதுக்குமா? எங்களுக்கும் புருஷன் இறந்துட்டார் இல்லையா, எங்களுக்கும் உனக்கும் தொடர்பே இல்லை, கையெழுத்து போட்டு கொடு. சுவரை எழுப்புகிறார்கள். விஷயம் உள்ளே போனால் பல விஷயங்கள் இருக்குது. 60 பவுன் நகை, 80 லட்சம் பணம். இந்த பொண்ணு பாசத்தோட மாமியார் வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகள்லாம் முன்னுக்கு வரணும்னு கொடுத்துருக்குது. பணப்பேய் சுவரை எழுப்புகிறது. நம்முடைய நாட்டிலே மனு சாஸ்திரத்திலே தலையில் உள்ளவர்கள் இவர்கள்,
அடுத்து தோளில் உள்ளவர்கள் இவர்கள், இடுப்பில் உள்ளவர்கள், காலில் உள்ளவர்கள் இவர்கள் என்று அந்த இந்து சமுதாயம் பிரித்திருக்கின்றது. அதை கிறிஸ்தவ சமுதாயம் விழுங்கிவிட்டது. ஆகவே நாமும் பல இடங்களில் தடுப்பு சுவர் எழுப்புகின்றோம். செங்கல் கட்டி அல்ல, நம்முடைய எண்ணத்திலேயும் செயலிலேயும் நாம் பிரித்து ஆளுகின்றோம். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே 56 ஆண்டு குறித்த வாழ்க்கையில் எவ்வளோ நிகழ்வுகள். பாப்பரசு சொன்னது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நற்செய்தியாகப்பட்டது. யாரெல்லாம் பிரிவினை சுவரை எழுப்புகிறார்களோ அவரெல்லாம் கிறிஸ்தவர்களே இல்லை, அடிப்படையிலே கிறிஸ்தவர்களே அல்ல என்பதிலே பவுலடியார் பல ஆண்டுகள் முன்னதாகவே அவர் எழுதியிருக்கின்றார். கொலோசியர் 3:11, அதாவது நாம் திருமுழுக்கு மூலம் நாம் எல்லோரும் சொன்னது போல் திருமுழுக்கு மூலம் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், இறை அரசை கட்ட எழுப்ப அழைக்கப்பட்டவர்கள். ஆக அவர் எழுதுகிறார், புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை. அனைவருள் கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். தொடர்ந்து கலாத்தியர் 4:20 ஆண் அவர் சொல்கிறார், இன்னொரு படிப்பு மேலே பாரு, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்தவர்களிடத்திலே. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்த நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அன்பு தந்தை இன்னும் சில நேரத்திலே குருவாக அபிஷேகம் பெற இருக்கின்றார் ஜான் பால் அவர்கள். தன்னுடைய விருது வாக்கின் வழியிலே புதிய சமுதாயத்தை அன்பின் பாதையில் நடந்து இறை அரசை சமைத்திட, நீதிக்கு குரல் கொடுக்க நாம் சிறப்பாக அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நீதியின் குரலாக அன்பின் ஆற்றலாக வலம் வருவதற்கு அன்னை மரியாளிடமிருந்து அவர் அர்ப்பண உணர்வை பெற்று வாழ, பிறரை வாழ வைக்கும் கருவியாக திகழ நாம் அவருக்காக நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக எளிதான விருது வாக்க நாம் நினைக்கலாம். அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக பலவித துன்பங்கள், எதிர்ப்புகள் வரும். பெற்றோர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நீதிக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய நாட்டிலேயும் பார்க்கின்றோம், மதம், இனம், மொழி வைத்து தலைவர்கள் எப்படியெல்லாம் பிரித்து பந்தாடுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். நமக்கு பிரியமில்லை அவர்கள் செய்வது, ஆனால் அதையும் நாமும் செய்கின்றோமே என்பதுதான் மனதிற்கு வேதனை தர வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அர்ப்பண உணர்வோடு தொடக்க உரையிலையும் சொன்னார்கள், நானும் சொல்கின்றேன், அர்ப்பணம் என்பது எதையும் இழப்பதற்கு தயாராக வேண்டும். ஈடுபாடுகள் கொண்டு இருக்கலாம். ஜோடிக்கிறது சிஸ்டர்ஸ் பல ஈடுபாடுகள் இருந்தது. ஆனால் 2 மணிக்கு கம்யூனிட்டியில் மீல்ஸ்னாக்கா டக்குன்னு அதெல்லாம் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு போய்ட்டு வந்துடுவாங்க. ஃபாதராக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, அந்த டைமுக்கு போய்ட்டு வந்துட்டு அப்புறம் வேலை செய்வோம். அர்ப்பணம் என்று சொல்லும்போது சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சாப்பாடு இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முழுமையாக செய்துவிட்டு அப்புறம் நான் சாப்பிட போகிறேன். ஈடுபாட்டிற்கும் அர்ப்பணத்திற்கும் அதுதான் வித்தியாசம். ஈடுபாடு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அர்ப்பணம் தன்னை இழப்பதற்கு முன்வரும். அதைத்தான் நாம் சிலுவையிலே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார், தனக்கு என்று நேரம் ஒதுக்கவில்லை. அர்ப்பணம் இழப்பு. அவர் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்றார். நான் இங்கே தான் போவேன் மடாதிபதி கிட்ட, இல்லாட்டி நான் வரைக்கும் போக மாட்டேன் மடாதிபதி. ஸோ அவர் தன்னுடைய சுதந்திரம் இழக்கின்றார், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். தனியில்லாத காட்டுக்கு ஆயர் சாம்பல் அனுப்புறது போல. ஆக அங்கே இழப்பு, தன் சுதந்திரத்தை இழக்கிறார். எதை பற்றி கொள்கிறார்? எல்லாவற்றையும் கொடுத்த பரமனை பற்றி கொள்கிறார். அவரே பற்றி கொண்ட பிற்பாடு, அவர் தான் எனக்கு எல்லான்னு சொன்ன பிற்பாடு அவர் கொடுக்காமல் இருப்பாரா? நல்லது செய்யாமல் இருப்பாரா? உங்கள் பிள்ளைகிட்ட கத்தி கட்ட கொடுப்பீங்களா? 3 மாதம் கொடுக்க மாட்டீங்க.
அவனுக்கு 5-6 வயசு வந்து விவரம் தெரிஞ்சமாக கொடுப்பீங்க. என்ன எப்போ எப்படி யார் வழியாக என்ன கொடுக்குன்னு அவனுக்கு தெரியும். அவன் அங்கே கீழ்ப்படிதல், ஏழ்மை வார்த்தைப்பாடு எல்லாம் அவருக்கு சொந்தம்தான். மேற்றாருக்கு எல்லாம் தான். ஆனால் அவரது இல்லை. எல்லாம் அவர் இஷ்டத்துக்கு எதாவது மேட்டா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எல்லாம் இருக்கலாம். எனக்கு கார் கொடுத்துருக்காங்க, மெட்ராஸில் ரிட்டர்ன் நான் விற்றுக்கிற முடியுமா? விற்றுட்டு பாக்கெட்டில் போட்டு ஸ்கேட் அடிக்கலாமான்னு முடியாது. அவை ஏழ்மை என்பது அந்த உள்ளத்திலே எளிய மனத்தோர் பேர் பெற்று, பழைய தமிழில் எளிய மனத்தோர், இப்போ ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்று போட்டிருக்காங்க. எனக்கு பழசு பிடிக்கும். இறைவனை சார்ந்த அனாவும் அது யாகவே என்று சொல்லுவார்கள் பழைய ஏற்பாட்டிலே. இறைவனை சார்ந்து இருப்பவர்கள் அவர்தான் ஏழைகள், மற்றவரை சார்ந்து இருப்பவர்கள். அவர் இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய ஏழ்மை யார் என் பொருட்டு இழக்க தயாராக இருக்கிறாரோ அவரை பெற்றுக்கொள்ள என்று சொல்லியிருக்கின்றார். அவர் அந்த வகையிலே அவர் ஏழ்மையை கடைபிடிக்க அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக கற்பு என்பது நேர்மறையாக பார்க்க வேண்டும். எல்லோருமே சகோதரன் சகோதரியாக பார்க்க வேண்டும். ஆகவே அந்த அன்பு நம்மை உந்தி தள்ளுகிறது பவுலுடையார் சொல்லுவார். அந்த வகையிலே அன்பு தியாகோன் ஜான் பால் அவர்கள் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அங்கு சுவரை எழுப்பக்கூடாது. அது பணச்சுவராக இருக்கலாம், அதிகார சுவராக இருக்கலாம், ஜாதி சுவராக இருக்கலாம், அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் சுவராக இருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ் புரியுது, சாமிக்கு புரியுது. ஆக அந்த சுவரையெல்லாம் அவர் தடுக்க வரும்பொழுது அவருக்கு நிச்சயமாக எதிர்ப்பு இருக்கும். அவற்றையெல்லாம் தாங்குவதற்கு ஆண்டவர் அவரோடு துணை இருக்கின்றார். வாசிக்கப்பட்ட வாசகங்களே, நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா தீர்க்கதரிசிகளும் பர்ஃபெக்ட் பூரண குணங்கள் கொண்டவர்கள் அல்ல. பெருந்தலைவர் தளபதி மோசே 10 லட்சத்துக்கு மேலான மக்களை, ஆண்கள் மட்டுமே 6 லட்சம், பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா எத்தனையோ லட்சம் இருக்குது. 40 ஆண்டு வழி நடத்தக்கூடியவர். அவர் யார்? ஒரு கொலைகாரர். பவுலுடைய ராயப்பருக்கு அடுத்த பல சின்னப்பர். அவர் யார்? சிறைச்சாலை அடைப்பதற்காக உத்தரவு வாங்கி கிறிஸ்தவரெல்லாம் இழுத்து சென்றவர். இவ்விதமாக நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் பாவிகள், தவறு செய்தவர்கள். ஆனால் அவருடைய இரக்கமோ கடலை விட ஆழமானது. அந்த வகையிலே அவரோடு இருக்கிறார். அவருக்குள் இருக்க வேண்டும். தன்னுடைய விருதுவாக்கை வாழ்வாக்க வேண்டும் என்று அவருக்கு நாம் ஜெபம் சொல்லி அவரை பெற்றெடுத்து கொடுத்த பெற்றோர்களுக்கு நன்றி கூறி, இறைவன் துணை அவரோடு என்று இருக்கவும், அவர் வழியாக சமூகம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் மீட்கப்படவும் வேண்டும் என்று நாம் ஆண்டவரை மன்றாடி அவரையும் நம்மையும் அப்பரசு வழியாக ஒப்புக் கொடுப்போம். ஆமென். எனவே நீங்கள் குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தையை மேய்ப்பதில் ஆயருக்கு மெய்யான துணையாளராய் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு இணங்கி இடையராது உழைக்க விரும்புகிறீரா? நற்செய்தியை போதிப்பதும் கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவதுமாகிய திருவார்த்தையின் பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற விரும்புகிறீரா? இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்து ஏற்படுத்திய திரு அருள் சாதனங்களை திரு அவை முறைமைக்கு ஏற்ப பக்தியுடன் பிரமாணிக்கமாக நிறைவேற்ற விரும்புகிறீரா? இடையராது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீர் விரும்புகிறீரா? தம்மையே தூய பலியாக தந்தைக்கு ஒப்புக்கொடுத்த உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நீர் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து
மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களை இறைவனுக்கு கையளிக்க விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் வாக்குறுதி. இப்போது திருத்தொண்டர் ஆயர் முன் சென்று முழந்தால் படியிட்டு தம் கரங்களை ஆயரின் கரங்களுக்குள் இணைத்து கீழ்ப்படிதல் வாக்குறுதி அளிக்கின்றார். ஜான் பால், நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கின்றீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. புனிதர்களிடம் ஜெபிக்க அழைப்பு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதமாக ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஊழியராகிய இவர் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறும் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இந்த ஊழியரை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை எந்நாளும் இவர் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரமொரு தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரமொரு தெய்வமே வாரும். மூவொரு தேவனே வாரும், அன்பின் மூலப்பரமே வாரும். மூவொரு தேவனே வாரும், அன்பின் மூலப்பரமே வாரும். தேவாதி தேவனே வாரும், எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும். தேவாதி தேவனே வாரும், எங்கள் திருத்துவ தெய்வமே வாரும். என்றும் எந்த நடுவினில் வாழும் என் நீரை என்றலே வாரும். என்றும் எந்தன் நடுவினிலே வாழும் என் நிறை எந்தலே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரமொரு தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும், எங்கள் பரமொரு தெய்வமே வாரும். உன்னத தெய்வமே வாரும், எங்கள் உலகத்தின் உதயமே வாரும். உன்னத தெய்வமே வாரும், எங்கள் உலகத்தின் உதயமே வாரும். நித்திய ஜீவனே வாரும், நெஞ்சில் நீங்கிடா நேசமே வாரும். நித்திய ஜீவனே வாரும், நெஞ்சில் நீங்கிடா நேசமே வாரும். ஆதிபரமே வாரும், என்றும் ஆட்சி செலுத்திட வாரும். ஆதிபரமே வாரும், என்றும் ஆட்சி செலுத்திட வாரும்.
ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் உண்மையின் உருவே வாரும் எங்கள் உலகத்தின் உதயமே வாரும் உண்மையின் உருவே வாரும் எங்கள் உலகத்தின் உதயமே வாரும் சத்திய தெய்வமே வாரும் அன்பின் சரித்திர நாயக வாரும் சத்திய தெய்வமே வாரும் அன்பின் சரித்திர நாயக வாரும் எல்லாம் வல்ல திருத்துவமே மண்ணில் எங்கும் நிறைந்தவா வாரும் எல்லாம் வல்ல திருத்துவமே மண்ணில் எங்கும் நிறைந்தவா வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் ஆக்கமே ஊக்கமே வாரும் நெஞ்சில் ஆவலை எவளை வாரும் ஆகவே ஊக்கமே வாரும் நெஞ்சின் ஆவலை எவளை வாரும் ஈசனே நேசனே வாரும் என்றும் ஈடில்லா இறைவனே வாரும் ஈசனே நேசனே வாரும் என்றும் ஈடில்லா இறைவனே வாரும் எத்திசையும் வாழ் இறையருளே நின்று எங்கள் நடுவே வாரும் எத்திசையும் வாழியருளே நின்று எங்கள் நடுவே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் மூவரு தேவனே வாரும் அன்பில் மூலப்பொருளே வாரும் மூவரு தேவனே வாரும் அன்பின் மூலப்பரமே வாரும் மூவரு தேவனே வாரும் அன்பில் மூலப்பரமே வாரும் மூவரு தேவனே வாரும் அன்பின் மூலப்பரமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் எத்திசையும் வாழ் இறையருளே நின்று எங்கள் நடுவே வாரும் எத்திசையும் வாழியருளே நின்று எங்கள் நடுவே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும் தூய ஆவியே என்னில் துணையாய் வாரும் தூய ஆவியே என்னை நிரப்பிட வாரும் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக எழுந்து வாரும். மேன்மைக்கெல்லாம் காரணரும் பதவிகளை பயந்து அளிப்பவரும் நீரே. அனைத்தும் உம்மால் வளர்ச்சி அடைகின்றன, உம்மாலேயே நிலை பெறுகின்றன. தக்க முறையில் நீர் வகுத்து அமைத்த திட்டத்தினால் பகுத்தறிவுள்ள எங்கள் இயல்பு முழு நிறைவு காண என்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இத்திட்டத்திற்கு ஏற்ப திருமறையின் அருட்சாதனங்கள் வழியாக நீர் ஏற்படுத்திய குருத்துவ நிலைகளும் திரு தொண்டர்களின் பணிகளும் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்த ஆயர்களை தலைமை குருத்துவ நிலையில் வைத்தபின் ஆயர் குழுவுக்கும் அலுவலர்களுக்கும் துணையாக தலைமை குருவுக்கு அடுத்த நிலையில் உள்ள இரண்டாவது பதவிக்கு வேறு மனிதரை தேர்ந்தெடுத்தீர். இவ்வாறே பாலைவனத்தின் மோசேயின் மனப்பான்மையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அது பரவ வழி செய்தீர். அவர்களுடைய உதவியை கொண்டு மோசே எண்ணற்ற மக்கள் திரளை எளிதாக ஆண்டு நடத்தினார். இவ்வண்ணமே ஆரோன் நிறைவாக பெற்றிருந்த ஆற்றலை அவருடைய மக்கள் மீது பொழிந்து மீட்பளிக்கும் பலி செலுத்தவும் திருச்சடங்குகளை அடிக்கடி நிறைவேற்றவும் அவர்களை தகுதி வாய்ந்த குருக்களாக
போதுமான எண்ணிக்கையில் நியமித்தீர். இத்தகைய பராமரிப்பினால் ஆண்டவரே, உம் திருமகனின் திருத்தூதர்களுக்கு விசுவாச போதர்களை துணைவர்களாக அழைத்தீர். இதனால் திருத்தூதர்கள் இந்த இரண்டாம் நிலை போதர்களை உலகெங்கும் பரவியிருக்கச் செய்தனர். ஆகவே ஆண்டவரே, எமது வலு குறைந்த எமக்கும் இத்தகைய உதவியாளர்களை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். நாம் எவ்வளவுக்கு பலவீனர்களாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இவர் எமக்கு தேவைப்படுகின்றார். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியார் இவருக்கு உள்ளத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உம் அருளினால் குருத்துவத்தின் இரண்டாம் நிலையை பெறுவார். தம் வாழ்க்கையின் முன்மாதிரியால் நன்னடத்தைக்கு தூண்டுதலாகவும் இருப்பாராக. திரு விவிலிய வார்த்தைகள் உலகின் கடைக்கோடி வரை பரவவும் நாடுகள் அனைத்தும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்ந்து அனைவரும் இறைவனின் ஒரே புனித மக்களாக மாறவும் இவர் எம் ஆயர் நிலைக்கு துணைவராய் ஒத்துழைப்பாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவுடை அணிவித்தல். அருள் பணியாளருக்கு திருப்பலியினுடைய திருவுடை அணிவிக்கப்படுகிறார். கிறிஸ்மா எண்ணெய் பூசுதல். இப்போது நம் ஆயர் அவர்கள் புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்பணியாளரின் கரங்களில் பூசுகிறார். தூய ஆவியாராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. அப்பமும் ஆயரிடம் வழங்கப்படுகின்றன. புதிய அருள் பணியாளர் தனது பணி வாழ்வை தொடங்கவிருப்பதை குறிக்கும் வகையிலும் அவர் திரு சடங்குகளை நிறைவேற்றி மறை உண்மைகளுக்கு சான்று பகர வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் ஆயர் அவர்கள் திருக்கிண்ணத்தையும் அப்பத்தையும் அவரிடம் வழங்கி அமைதியின் முத்தம் கொடுத்து வாழ்த்துகிறார். இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதை உணர்ந்து கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும்.
திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கை அமைவதாக. உம்மோடு இருப்பதாக. அமைதியின் முத்தத்தை பகிர்ந்து கொள்வார்கள். உயிர்த்த இயேசு உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று திருத்தூதர்களை வாழ்த்துக்கள் பரிமாறப்படுகின்றன. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. ஆண்டவரை அனைத்து இறைவன் நீர் வாழ்த்து பெறுவீராக. என் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு ரசம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆன்மீக பாடமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனம் உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உந்தன் அன்பு கீடில்லை என்ன தருவது, உந்தன் அன்பு கீடில்லை என்ன தருவது. உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வையே, எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா
அருள் பணியாளர் புனித பீடத்தில் திருப்பணி ஆற்றவும் மக்களுக்கு தொண்டு ஆற்றவும் விரும்பினீரே. அதனால் அடியாரது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கலைகளை முத்திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ் உரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நான் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் நித்திய காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னிமையும் கடவுளின் தாயுமான மரியாள் அவருடைய கணவரான அப்பொழுது யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு உரியவருடைய ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் ஆயர் அந்தோணிசாமியை ஏனைய ஆயர்களையும் இன்று திரு அவைக்கு அருள் பணியாளராக நீர் திருநிலைப்படுத்திய எம் ஜான் பாலை அடியார் இவ்வுலகில் திருநிலையினர் அனைவரையும் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மரணமடைந்த சலைத், சவரியம்மாள், அல்போன்ஸ், மரிய வியாகுளம் ஆகிய அனைவரையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து மக்களுக்கு நீதி வழங்கினார், அன்பை முழுமையாக கொடுத்தார். அதனால் அனைவரையும் அரவணைத்து கடவுளுடைய பிள்ளைகளாக உருவாக்க
தன்னையே அர்ப்பணித்தார். அவருடைய மனநிலை கொண்டு நாமும் அத்தகைய ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள தேவையான வரம் கேட்டு அவர்தாமே நாம் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து உருக்கமாய் மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அளித்த அன்பையும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். கொள்ளும் திரு உடலும் திருத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே அருட்தந்தையர்கள் நற்கருணை எடுத்து வருவார்கள். பாசத்திற்கினிய இறை மக்கள் அனைவரும் நன்றி திருப்பலியில் பங்கு பெற்று புதிய குருவின் ஆசிரை பெற அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். இப்பொழுது புதிய குருவானவர் அவருடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் நற்கருணை வழங்குவார். அவர்கள் மட்டும் மையப்பகுதியில் வந்தால் போதும். மற்றவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அருட்தந்தையர்கள் உங்களுக்கு நற்கருணையை கொண்டு வருவார்கள். அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் இறை விருந்து, இறைமகன் இயேசுவின் பலி விருந்து, நீங்காத அன்பின் நினைவீரு. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் இறை விருந்து, இறைமகன் இயேசுவின் பலி விருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. எண்ணில் வாராயோ, வாராய் எண்ணில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் இறை விருந்து, இறைமகன் இயேசுவின் பலி விருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது.
திருவிருந்தானவனே. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்த தந்திடும் இறை விருந்து. இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. அவரை தியாகம் செய்த பெற்றோர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக மற்றும் அவர்கள் எந்தெந்த வகையில் யாரெல்லாம் ஜெபத்தினால் மற்றும் பல வழிகள் உதவி செய்திருப்பால் அவர் அனைவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி குருவுக்காக வேண்டுவோம். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுத்து உட்கொண்ட இத்திரு உணவு உம் அருள் பணியாளர்களுக்கும் மடியார்கள் அனைவருக்கு புது வாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பெருமான இறைவன் அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீர் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உம்மை காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சியாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளராகவும் உம்மை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தை வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளராக உம்மை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிறையாசீர் அழிப்பாராக. இப்பொழுது புதிய அருள் பணியாளர் தனது அர்ச்சிக்கப்பட்ட திருக்கரங்களால் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவார். பீடத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் பலிபீடத்தின் முன்பாக இறையாசி பெற வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லி பாடுவோம், நல்லவரை வாழ்த்துவோம், வல்லவராகுவோம், வளமை காணுவோம். நன்றி சொல்லி பாடுவோம், நல்லவரை வாழ்த்துவோம், வல்லவராகுவோம், வளமை
வளமை காணுவோம். காலங்கள் நம் கையில், காயங்கள் கரைகையில். காலங்கள் நம் கையில், காயங்கள் கரைகையில். நன்றி சொல்லி பாடுவோம், நல்லவரை வாழ்த்துவோம், வல்லவராகுவோம், வளமை காணுவோம். மண்ணிலே விண்ணகத்தை மலரச் செய்யும் மனிதராய், கண்ணிலே தீப்பிழம்பை கொண்டவர்தான் கிறிஸ்துவே. மண்ணிலே விண்ணகத்தை மலரச் செய்யும் மனிதராய், கண்ணிலே தீப்பிழம்பை கொண்டவர்தான் கிறிஸ்துவே. ஆணவத்தை அடக்கவே அலையலையாய் செல்லுவோம், ஆணவத்தை அடக்கவே அலையலையாய் செல்லுவோம். காலங்கள் நம் கையில், காயங்கள் கரைகையில். நன்றி சொல்லி பாடுவோம், நல்லவரை வாழ்த்துவோம், வல்லவராகுவோம், வளமை காணுவோம். சாதிகள் வேதங்கள் சந்திதோறும் மோதல்கள், சரித்திர நாயகனின் சாட்சியத்தால் சரியுமே. சாதிகள் வேதங்கள் சந்திதோறும் மோதல்கள், சரித்திர நாயகனின் சாட்சியத்தால் சரியுமே. செல்லரிக்கும் சூழலை செயல் வழியில் மாற்றுவோம், செல்லரிக்கும் சூழலை செயல் வழியில் மாற்றுவோம். காலங்கள் நம் கையில், காயங்கள் கரைகையில். நன்றி சொல்லி பாடுவோம், நல்லவரை வாழ்த்துவோம், வல்லவராகுவோம், வளமை காணுவோம். காலங்கள் நம் கையில், காயங்கள் கரைகையில். காலங்கள் நம் கையில், காயங்கள் கரைகையில். நன்றி சொல்லி பாடுவோம், நல்லவரை வாழ்த்துவோம், வல்லவராகுவோம், வளமை காணுவோம். நன்றி சொல்லி நாளும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசுராஜனை. நன்றி சொல்லி நாளும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசுராஜனை. நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியா, நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியா. நன்மை நெறியில் நாளும் நடந்து நலன்கள் யாவும் நட்பை பகிர்ந்து நன்றி சொல்லி நாளும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசுராஜனை.
பெறுவதும் வள்ளல் இயேசு தயவில் அல்லவா? பெண்ணும் மண்ணுமே காணும் யாவுமே கடவுள் தந்த கொடைகள் அல்லவா? வலிமை இழந்தவர் வாழ்வில் வசந்தம் பெறுவதும் வள்ளல் இயேசு தயவில் அல்லவா? அமைதி வரும் அருள் நிறையும் அவர் வரவில் புது உறவில் அன்னை போல அன்பு காட்டி நம்மை காக்கும் தேவன் பெயரை நன்றி சொல்லி நாளும் பாடுவோம். கோடி நன்மை செய்த இயேசுராஜனை கலைந்து போனதே கண்ணை போல என்னை இயேசு காப்பதா? சோகம் இல்லையே இனி சுகமே இல்லையே தேற்றும் தெய்வம் தேடி வந்ததா? கவலை யாவுமே கலைந்து போனதே கண்ணை போல என்னை இயேசு காப்பதா? சோகம் இல்லையே இனி சுகமே இல்லையே தேற்றும் தெய்வம் தேடி வந்ததா? சுமை சுமந்த தோள்களுக்கு சுகம் தருவார், துணை வருவார். அச்சம் நீக்கி அன்பு தந்து அருளை பொழியும் தேவன் புகழை நன்றி சொல்லி நாளும் பாடுவோம். கோடி நன்மை செய்த இயேசுராஜனை நன்றி சொல்லி நாளும் பாடுவோம். கோடி நன்மை செய்த இயேசுராஜனை நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியா? நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியா? நன்மை நெறியில் நாளும் நடந்து நலங்கள் யாவும் மட்டும் பகிர்ந்து நன்றி சொல்லி நாளும் பாடுவோம். கோடி நன்மை செய்த இயேசுராஜனை நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தால் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தால் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. உந்தன் கைகளில் எனது பெயரையே உரிமையாக பொறித்து வைத்தீரே. உந்தன் கைகளில் எனது பெயரையே உரிமையாக பொறித்து வைத்தீரே. முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நன்றி நல்ல தேவனே. நன்மை புரியும் வல்ல தெய்வமே.
உந்தன் சிறகினில் என்னை சுமந்துமே இருக பற்றி அரவணைத்தீரே. உந்தன் சிறகினில் என்னை சுமந்துமே இருக பற்றி அரவணைத்தீரே. எந்தன் திறமைகள் ஆற்றல் அனைத்துமே உந்தன் அன்பில் உணரச் செய்தீரே. எந்தன் திறமைகள் ஆற்றல் அனைத்துமே உந்தன் அன்பில் உணரச் செய்தீரே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தால் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவேன். ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தால் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவேன். நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே.
அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக பல முயற்சிகள் எடுத்து எனக்காக வந்திருக்கக்கூடிய மணியண்ணன், ஞான்ராஜ் மற்றும் செலின் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பல்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா ஆகிய அனைவருக்கும் எனது நன்றி. அனைவரும் வயிறார உணவருந்தி எனக்காக ஜெபித்துக்கொள்ள வேண்டுகிறேன். அதே மற்றும் பக்த சபைகள், வின்சென்ட் பவுல் சபை மற்றும் பல்வேறு சபைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.